மாமல்லபுரம் கல்பாக்கத்தில் 3வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், தற்பொழுது கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் நிலை என்ன? அங்குள்ள முழுவதுங்களை சொல்லலாம். நிச்சயமாக வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக மீனவர் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையில அவர்களுக்கு அறிவிப்பானது வழங்கப்பட்டு இன்று 3வது நாளாக மீனவர்கள் யாரும் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா கொக்குளிமேடு, அப்புறம் வெண்புருஷம், சூளேரிக்காடு, மாமல்லபுரம், அப்போ புதுப்பட்டினம், மீனவர் குப்பம், சட்ராசு, சின்ன கடலூர், பெரிய கடலூர் போன்ற பகுதிகளில் சுமார் 2,500க்கும் மேற்பட்ட படகுகள் கரையிலேயே மேடான பகுதியில் பாதுகாப்பான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் நேற்று 10லேருந்து 12 அடி எழுந்த அலைகளானது இன்றும் பார்த்தீங்கன்னா அதே நிலையில தான் 10 முதல் 12 அடி வரை அலைகள் எழுவதாக மீனவர் தெரிவிக்கிறாங்க. இதனால இவர்களுடைய படகுகளை மேடான பகுதியில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கடலானது தற்போது 2வது நாளாக சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லாமல் இருப்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரமானது பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தகவலுக்கு நன்றி ஜாஃபர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.